நுகர்வோருக்கு சலுகையும் முதலீட்டாளர்களுக்கு ஊக்குவிப்பும் கிடைக்கும். புதிய அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்து தேர்தல் முறைமையை மறுசீரமைப்பதற்காக பிரதமர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவில் மேலும் 10 உறுப்பினர்கள். இலங்கையின் சித்திரவதை கூடங்கள் தொடர்பிலான ஐநா அறிக்கைக்கு பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தல். மண் சரிவு காரணமாக பூனாகலை ULG தோட்ட மக்கள் இடம்பெயர்வு. அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட். பிரதான செய்திகள். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் எங்களோடு இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் பல்வேறு தகவல்கள் காத்திருக்கின்றன. முதலில் அவதான உள்நாட்டு செய்திகளுக்கு. ஜெஃப்ரி, உங்களுக்கு தெரியும், இன்று நாட்டின் 69வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரை நிகழ்த்தியிருந்தார். குறிப்பாக இந்த நல்லாட்சிக்கு பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்பதால் ரஞ்சனி அனைவருடைய எதிர்பார்ப்பாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருந்தது. அது தொடர்பான தகவல்களை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். நீண்டகால பொருளாதார இலக்குகளை வெற்றி கொள்ளும் வகையில்தான் இணக்க அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் வருமான நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தி நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பித்தார். ශ්‍රී ලංකාව ආර්ථිකය ගෙවිය යුතු විශාල ණය සම්භාරය සහ අයවැය හිඟය හිරවී තිබෙනවා. இலங்கையின் பொருளாதாரம் செலுத்தப்பட வேண்டிய பாரிய கடன் சுமையாலும் துண்டுவிழும் தொகையாலும் சிக்கியுள்ளது. இந்த கடன் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பான பிரச்சினை எம்மால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல என்பதையும் அது எம்மீது சுமத்தப்பட்ட ஒன்று என்றும் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். விருப்பமில்லாவிட்டாலும் அதனை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. கடன் செலுத்துவதற்காக அரசாங்கத்தின் வருமானத்தில் பெருந்தொகை செலவிடப்படுவதால் அது முதலீடுகள் மற்றும் மூலதன செலவுகளை பாதித்துள்ளது. அதிகரித்து வரும் கடன் சுமைக்கு மத்தியில் கடன் வாங்கும் மூலங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் காணப்படுகிறது. செலுத்தப்பட வேண்டிய வெளிநாட்டு கடனும் அதிகரித்துள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து நிதி அமைச்சர் இங்கு தெளிவுபடுத்தினார். அதன்படி சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக 500 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம், வன்னி, அம்பாறை, புத்தளம் மற்றும் முனராகலை ஆகிய பகுதிகளில் சிறிய கைத்தொழில் பூங்காக்களை அமைக்கவும் அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளது. தரமான விதை மற்றும் நாற்றும் பொருட்கள் உற்பத்திக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள உரமானிய முறைமை ரத்து செய்து சிறிய அளவிலான நெற்செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு மாத்திரம் உரமானியம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 ஹெக்டேருக்கும் குறைவான விவசாய நிலங்களை வைத்திருப்போருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். நெல்லிற்கான நிர்ணய விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல்லின் விலை 50 ரூபாவாகவும், சம்பா நெல்லின் நிர்ணய விலை 41 ரூபாவாகவும், நாட்டரிசி நெல்லின் நிர்ணய விலை 38 ரூபாவாகவும் அமைய உள்ளது. நுவரெலிய, தம்புள்ளை, அல்பிட்டிய, கப்பட்டி போல தம்புத்தெகம் ஆகிய பகுதிகளில் மரக்கறி மற்றும் பழங்களை களஞ்சியப்படுத்த குளிர் அறைகளுடன் கூடிய களஞ்சிய சாலைகளை அமைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பக்கற்றொன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 295 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் தொழில் சார்ந்த பாதிப்புகளின் தாக்கத்தை குறைப்பதற்காக 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆயுள் காப்புறுதி வழங்கப்பட உள்ளது. சிலாபம், மிரிச, கல்முனை, வல்வெட்டித்துறை, காரைநகர் மற்றும் புராண வெள்ள மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு 750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட கம்பெனிகளின் அர்ப்பணிப்புகளுக்கு இணைந்துள்ள குத்தகை காலத்தினை முகாமைத்துவ கட்டமைப்பொன்றுடன் 50 வருடங்களுக்கு நீடிக்க திட்டமும் வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. இதுவரை தேயிலை ஏற்றுமதியின் போது சிலோன் டீ என இலச்சினை பொறிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும். தேயிலை மற்றும் ரப்பர் துறைகளுக்கான சலுகைகளை வழங்கும் வகையில் பெருந்தோட்ட துறைகளில் உள்ள கம்பெனிகளுக்கு 2 வருட வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது. 14,022 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகள் 2,500 கொத்தனை கிராமங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. கிராமிய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமத்திற்கும் 1.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் 200 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய பொருளாதார வலயம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளது. சிறிய குளங்கள் மற்றும் கால்வாய்களை புனரமைப்பு செய்ய 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. வன பாதுகாப்பு, அபிவிருத்தி, சுற்றாடல், மாசுபடலை கட்டுப்படுத்தல், உயிர் வளங்களின் பாதுகாப்பிற்கு 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சிறுவர் பாதுகாப்புக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மனித யானை மோதலுக்கு தீர்வு காணும் 3 ஆண்டு திட்டத்திற்காக 4000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கைவினைஞர்களை பாதுகாக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படும் ஆபரணங்களின் மீது 10% செஸ் வரி அறவிடப்பட உள்ளது. தங்க இறக்குமதிக்காக வரிச்சலுகையுடன் கூடிய 50 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. விவசாய, மீன்பிடி, ஏற்றுமதி வலயங்களை ஸ்தாபிப்பதற்காக முதன்மை கைத்தொழில் அமைச்சுக்கு 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் இலவச வைஃபை வசதிகளை செய்து கொடுக்க உள்ளதாகவும் நிதி அமைச்சர் தனது வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டார். 2 வருடங்களில் பிரதேச செயலகங்கள், மாகாண சபைகள், உப தபால் நிலையங்கள், போலீஸ் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசாங்க கட்டடங்களையும் இலத்திரனியல் ரீதியாக இணைக்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. அடுத்த வருடம் முதல் தேசிய இலத்திரனியல் அடையாள அட்டை விநியோகிக்கப்பட உள்ளதாக ரவி கருணாநாயக்க இன்று தனது வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்தார். 2016 ஆண்டில் 200 ஸ்மார்ட் இலத்திரனியல் வகுப்பறைகளும் 2017 ஆண்டில் 1000 ஸ்மார்ட் இலத்திரனியல் வகுப்பறைகளும் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. பொருளாதார எண்ணீராக்க திட்டத்திற்கு 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலீட்டு சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்காக அபிவிருத்திக்கான நிறுவனம் எனும் பெயரில் புதிய நிறுவனம் ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புத்தளம், ஹம்மாந்தோட்டை மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பின்தங்கிய பிராந்தியங்களில் முதலீட்டாளர்களுக்கு அரச காணிகள் மற்றும் முதலீடு தொடர்பிலான வரி சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த வரவு செலவு திட்டத்தில் விதிக்கப்பட்ட சொகுசு வரி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளது. காணி விவகாரங்கள் தொடர்பிலான பிரத்யேக வங்கியொன்றை உருவாக்குவதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளது. மத்திய வகுப்பினர் மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி உள்ளிட்ட முக்கிய நகரங்களை மையமாக கொண்டு விசேட வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உருக்கு, ஓடுகள், மாபிள் மற்றும் மலசலக்கூட உபகரணங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. நிர்மாணத்துறையில் பயிற்சி பெறும் ஊழியர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகளை இருக்கும் வகையில் வர்த்தக வலயங்களை அமைக்கவும், ஆடைகள், பாதனைகள், இலத்திரனியல் உபகரணங்களுக்கு வரிச்சலுகை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நாணய பரிமாற்றத்தை இலகுபடுத்தும் வகையில் கொழும்பில் சர்வதேச நிதி கேந்திர நிலையத்தை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு DR விஜயவர்தன மாவட்டத்தில் 2016 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சர்வதேச நிதி கேந்திர நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அரச வங்கிகள் சில ஒன்றிணைக்கப்பட உள்ளதுடன் திவிநெகும அபிவிருத்தி வங்கி தேசிய சேமிப்பு வங்கியுடன் இணைக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஊழியர்களதும் மாதச் சம்பளத்தை வங்கிக் கணக்குகளூடாக செலுத்தப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவணை அடிப்படையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான மதிப்பீட்டு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை மதிப்பீடு செய்வதற்கு 2500 ரூபாய் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுடன் ஏனைய வாகனங்களுக்கு 15,000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். 55 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் 15 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட சேமிப்புக்கு 15% வட்டி வழங்கப்படும். கல்வித்துறையின் மேம்பாட்டுக்காக 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாலம்பே பகுதியில் மகாபல பல்கலைக்கழகத்தை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் முகாமைத்துவ நிபுணர்களை கொண்டு மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை மிஹின் லங்கா சரசிரி எனும் பெயரில் சலுகை கட்டண விமான சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஜூலை பகிஷ்கரிப்பாளர்களுக்கு ஒரே தடவையில் செலுத்தப்படும் 2,50,000 ரூபாவை ஒதுக்குவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட 11 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளன. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் மீதான வரி 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. 425 கிராம் எடை கொண்ட டின்மீனின் விலை 125 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் நெத்தலியின் அதிகபட்ச சில்லறை விலை 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பருப்பு 1 கிலோகிராமுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 169 ரூபாவாகும். கட்டா கருவாடு 1 கிலோகிராமுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 1100 ரூபாய் எனவும், சாலை கருவாடு 425 ரூபாய் எனவும் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் கடலையின் அதிகபட்ச சில்லறை விலை 169 ரூபாவாகும் எனவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை உடன் அமலுக்கு வரும் வகையில் 150 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தை வரி, சொகுசு மற்றும் அரை சொகுசு வாகன வரி, சுற்றுலா அபிவிருத்தி வரி ஆகியன இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளன. புகையிலை, மதுபானம், சூதாட்டம் மற்றும் பந்தய நிறுவனங்களின் வருமானத்தின் மீது 25% மேலதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக துறைகள் பெறுமதி சேர் வரியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. பெறுமதி சேர் வரி செலுத்துவதற்கான குறைந்தபட்ச வருடாந்த இல்லை 12 மில்லியன் ரூபாய் என வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேச நிர்மாண வரி 4 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கசினோ பிரவேச வரி நீக்கப்பட்டுள்ளதாகவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ஜின் கொள்ளளவு அடிப்படையிலான உற்பத்தி வரியை வாகனங்களுக்காக அறிமுகப்படுத்துவதற்கான திட்டம் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியின் போது அனைத்து வாகனங்களுக்கு உரிமைச் சான்றிதழ் பெறப்பட வேண்டும் எனவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உரிமத்துக்கான கட்டணம் 2000 ரூபாய் எனவும் கார்களுக்கு 15,000 ரூபாய் எனவும் ஏனைய வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் எனவும் வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன வருமான அனுமதி பத்திர கட்டணத்தை அதிகரிப்பதற்கான திட்டமும் புகைப்பரிசோதனை கட்டணத்தை 5,000 ரூபாய் வரை அதிகரிப்பது தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உதிரிபாகங்களை இணைத்து தயாரிக்கப்படும் வாகனங்களை பதிவு செய்வதற்காக 2016 மார்ச் 31ஆம் தேதி வரை சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது வர்த்தக ரீதியிலான வாகனங்களை 7,50,000 ரூபாவிற்கும் கார்களை 1 மில்லியன் ரூபாவுக்கும் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் வாகன அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகன அனுமதி பத்திரம் பெறுவதற்கு தகுதியான அரசு அதிகாரிகளுக்கு நிதி சலுகை வழங்குவது தொடர்பிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாளிகை வரி தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் எனவும் மதுபான உற்பத்தி அனுமதி பத்திர கட்டணம் 150 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு புதிதாக மாதாந்த கலால் வரியை சேர்ப்பது தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்காக அறவிடப்படும் சர்வதேச தொலைத்தொடர்பு கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில தொலைக்காட்சி நாடகம் மற்றும் திரைப்படங்களை வர்த்தக விளம்பர கட்டணங்களில் இருந்து விடுவிப்பதற்கான திட்டம் தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 200 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியா நகரசபை மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் அரசியல் கைகள் எப்படி திட்டமிட்ட வகையில் ஏமாற்றப்பட்டார்களோ அதே போல அரசியல் ரீதியாகவும் நாங்கள் ஏமாற்றப்பட போன்றோம். இன்றைக்கு ஒரு அமைச்சர் இருந்த தமிழர் தேசிய மக்களுக்கான ஒரு அமைச்சரா, அது மட்டுமல்ல சமூக ஒருமைப்பாட்டுக்கும் அவர் அமைச்சரா. தேர்தல் விவாதத்தில் பேசுகிற ஒரு வித்தியாசம், இன்றைக்கு பேசுகிற ஒரு வித்தியாசம். கிளிநொச்சி வாத தேசியத்தில் 2 பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழ் அமைச்சர் வாக்குகள் வித்தியாசமான ஒரு கேஸ் தேர்தல் முடிஞ்சு மக்களுக்கு இல்லை, மக்களுக்கு கடமைப்பட வேண்டிய தேவை இல்லை. அவர் சொல்ற சொந்த மக்களை காட்டி கொடுத்து தங்களுடைய சொந்த மக்களுக்கு நன்மைகளை செய்யாமல் இச்சமானங்கள் விளைவுகளை செயல்படுவதற்கு முதுகெடுக்கின்றார். தங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போவதற்கு, அரசியல் நிகழ்ச்சிகளை கொண்டு போவதற்கு துணை போகக்கூடிய நபர்கள் இன்றைக்கு தேவை. அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய சொந்த விருப்பத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் விரும்பியை செய்கின்ற வகையில் உலகத்துக்கு காட்டுவதற்காக இன்றைக்கு வந்து எங்களுக்கு தமிழ் தலைவர்கள் இருக்கிறார். ஜனநாயகத்திற்காக முன்னேறுகின்றதோ, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கின்றதோ, அதே போன்று சிவில் சமூகம் தமிழ் மக்களுக்காக எழுதியிருக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்று தமிழ் மக்களுடைய வாழ்வு சிவில் சமூகத்துடைய கையில் இருக்கின்றது. சிவில் சமூகம் ஒன்றான சக்தியாக திறந்த நாள் வழக்குகளுக்கு மட்டுமல்ல ஒரு நாட்டையும் எம்மால் உடக்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் சக்தி அரசியல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்து புதிய அரசியலமைப்பை உருவாக்குதல் மற்றும் தேர்தல் முறைமையை மறுசீரமைப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை உபக்குழுவில் 11 உறுப்பினர்கள் அடங்குகின்றனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான உபக்குழுவில் அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்ச, DM சுவாமிநாதன், நிமல் சிறிபால டி சில்வா ஆகியோர் அடங்குகின்றனர். அத்துடன் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, லக்ஷ்மண் கிரியல்ல, மலிக் சமரவிக்ரம, ரவுப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன், பாட்டலி சம்பிக்க ரணவக்க மற்றும் மனோ கணேசன் ஆகியோரும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஊடகங்களுக்கு தணிக்கையிடும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை என ஊடக அமைச்சர் காந்த் கருணாதிலக்கு கூறுகிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை கூறினார்.
இலங்கை ஊடக பயிற்சி நிறுவனத்தின் 2015 ஆண்டுக்கான கல்வியியலாளர்களுக்கு டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்றது. ஊடகங்கள் முழு உலகையும் ஆளும் அளவிற்கு இன்று வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதனை நாம் அறிவோம். அதன் காரணமாகவே ஊடகங்கள் ஒரு நாட்டின் 4வது அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. தொலைக்காட்சி நாடகங்கள், சினிமா, திரைப்படங்களுக்கு வெவ்வேறு வரையறுக்கப்பட்ட தடைகள் விதிக்கப்படும் பல்வேறு சந்தர்ப்பங்களை நாம் அவதானித்துள்ளோம். சில நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் போது நிறுத்தப்பட்டதையும் நாம் பார்த்துள்ளோம். ஆனால் அந்த காலம் போன்று கலைத்துறைக்கும் ஊடகங்களுக்கும் வரையறையிட விளங்கிட தற்போதைய அரசாங்கம் தயாரில்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. அரசியல்வாதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும், கலைஞர்கள் கலைத்துறையை முன்னெடுக்க வேண்டும். கலைத்துறைக்கும் ஊடகத்திற்கும் விளங்கிட அரசியல்வாதிகள் தேவை என நான் நினைப்பதில்லை. திருகோணமலை சேனையூர் மத்திய கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணியின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் தொழில்நுட்ப ஆய்வுக் கூடத்தினை திறந்து வைத்தார். அநேகமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே இத்தகைய தொழில்நுட்ப ஆய்வுக் கூடங்கள் கட்டப்பட்டு இந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக பல தொழில்நுட்ப ஆய்வுக் கூடங்கள் இன்னமும் திறக்கப்படாமல் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு விடயங்களை நாங்கள் இழந்து போய்விட்டோம். எங்களுடைய பிரதேசங்களை இழந்தோம், எங்களுடைய வீடுகளை இழந்தோம், எங்களுடைய மக்களை இழந்தோம், எங்களுடைய சொத்துக்களை இழந்தோம், எங்களுடைய தொழிலை இழந்தோம். நாங்கள் இன்னமும் இழப்பதற்கு என்ன இருக்கிறது எங்களுக்கு? மொத்தமாக நாங்கள் சம்பூர் பிரதேசம் என்று பார்க்கும் பொழுது 4 பிரதானமான பாடசாலைகள் வருகின்றது. சம்பூர் மகாவித்தியாலயம் இந்த பிரதேசத்திலே அமைந்திருந்த ஒரு வன்சி தர பாடசாலை. அதன் பின்பு சம்பூர் ஸ்ரீமுருகன் வித்தியாலயம். இந்த 2 பாடசாலைகளும் இப்பொழுது விடுவிக்கப்படாத பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த 2 பாடசாலைகளும் இப்பொழுது இந்த சேனையூர் மத்திய கல்லூரியினுடைய மாணவர் விடுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பாடசாலைகளும் விடுவிக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் விரைவிலே. இலங்கையில் சித்திரவதை கூடங்கள் இயங்கி வந்ததாக ஐக்கிய நாடுகளின் நிபுணர் குழு கூறியுள்ள நிலையில் அது தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை மாவட்ட கடற்படை தளத்துக்கு உள்ளே சித்திரவதை கூடம் ரகசியமாக செயற்பட்டு வந்ததை ஐநா குழு கண்டறிந்துள்ளதாகவும் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. யுத்தம் நிறைவடைந்து ஓராண்டு வரை இந்த சித்திரவதை கூடம் செயற்பட்டு வந்ததாகவும் அங்கு ஏராளமானவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் ஐநா குழு குறிப்பிட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐநா குழுவிற்கு குறுகிய காலமே விசாரணை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதால் முழுமையான உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியவில்லை எனவும் அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐநா நிபுணர் குழு கூறியுள்ளதாகவும் ராமதாஸின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சித்திரவதை கூடம் செயற்பட்டு வந்ததாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கவில்லை எனவும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய இந்தியா வலியுறுத்த வேண்டும் எனவும் ராமதாஸின் அறிக்கையை மேற்கோள் காட்டி தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதான அனுசரணை பூனாகலை யுஎல்ஜி தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 4 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக பெய்த மழை வீழ்ச்சி பதிவாகியதை அடுத்து அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பூனாகலை யுஎல்ஜி தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் அங்கு காணப்பட்ட காளி கோயில் மண்ணுள் புதையுண்டுள்ளது. மண் சரிவு அபாயம் காரணமாக மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நேற்று எப்போதும் போல் இல்லாமல் பெரிய மழை பெய்ஞ்சதுனால வராக பெரிய மண் சரிவு எங்க வீட்டு பக்கத்தால ஏற்பட்டிருக்கு. எங்களை இங்கிருந்து போக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மிச்ச காலமாக ஒரு காளி கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலும் இல்லாம போயிருச்சு. இதேவேளை இடிமின்னல் தாக்கத்தினால் 6 வீடுகளில் பொருத்தப்பட்டுள்ள மின்மானி சேதமடைந்துள்ளது. 4:30 மணிக்கு மின்னல் தாக்குனிக்கு
மின்னல் தாக்கணும்னு மருக வெடி சத்தம் ஒன்று கேட்டுச்சு. கேட்ட பிறகு அங்கனைக்கு வாழை மரத்துக்கிட்ட அடிச்சு அந்த குசினிக்கு பின்னுக்கு ஒரு குழி விழுந்தது. குழி விழுந்த பிறகு மருக மின்னல் வந்து இதுக்குள்ள மீட்டர் பெட்டி 7 வீட்டு மீட்டர் பெட்டியும் அப்படியே நெருப்பு வந்துருச்சு. கட் அவுட் எல்லாம் பொசுங்கி கீழே கொட்டி போயிடுச்சு. கடுமையான மழை. அதுக்கு பிறகு கரண்டே இல்லை. இதுவரை காட்டியும் கரண்ட் இல்ல. அத்துடன் சீரற்ற வானிலை காரணமாக கொஸ்லாந்த வீரியபெத்த தோட்டத்தில் இருந்து 70 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் மழைமானியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். பிரதான அனுசரணை. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுமார் 4000 பேருக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுமார் 4000 பேருக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வடமாகாண அமைச்சர் ப. டெனீஸ்வரன் உள்ளிட்ட குழுவினர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். சக்தி எஃப்எம்மின் 17வது பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள 17 நூலகங்களை புதுப்பிக்கும் நோக்கத்துடன் சக்தி எஃப்எம் புத்தக புரட்சி முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் பண்டாரவளை நாயப்பத்த இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்திற்கு இன்று நூல்கள் கையளிக்கப்பட்டன. இதேவேளை பண்டாரவளை செல்சி தமிழ் வித்தியாலயத்திற்கும் புத்தகங்கள் கையளிக்கப்பட்டன. வளப்பற்றாக்குறையுள்ள நூலகங்களை அடையாளம் கண்டு அவற்றை புதுப்பிக்கும் நோக்கில் புத்தகம் கொடுப்போம் புதுயுகம் படைப்போம் எனும் துணிப்பொருளின் கீழ் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு கொட்டாஞ்சேனை சுதர்மாராம மாவட்டத்தில் உள்ள 21 வீடுகளின் கழிவுகள் குழாயூடாக வெளியேறுகின்றன. குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாக கழிவுகள் வெளியேறுகின்றது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் மாநகர சபையினர் குழாய் கட்டமைப்பினை சுத்தப்படுத்திய போதிலும் மீண்டும் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மிட்டியாகுட தழுபோ ஹிக்கடுவ சந்தியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். திருமண வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கையில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் அடையாளம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 32 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.